முதல்ல மேஷ ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு ராகு வரார். இது வரைக்கும் 12ல இருந்தாரு, இப்போ 11ஆம் பாவத்துக்கு அப்படி மாறுறாரு. ஒரு நல்ல ஜோதிடர் என்பவர் ராகுவை வைத்தும் கேதுவை வைத்து மட்டுமே பலன் சொன்னா போறோம், 80% அவங்க மார்க் வாங்கிடலாம். இப்போ இந்த கேது 5ஆம் இடத்துக்கு வர்றதுனாலங்க உங்களுக்கு அந்த சூரியனினுடைய ஆதிக்கத்தை கேதுவே கொடுக்க போறாரு உங்களுக்கு. இப்போ ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி வருகின்ற 2025 ஏப்ரல் 26ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறவிருக்கின்றது. அந்த வகையில் ராகு பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வராரு. கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுறாருங்க. ராகு கேதுவை மட்டுமே வைத்து நீங்க பலன் சொன்னீங்கன்னா போருங்க, ஜாதகம் பார்க்குறவங்க 80% மார்க் வாங்கிடுவாங்க. ஏன்னா ஒரு ராகு கேதுவுக்கு தனி வீடு கிடையாது, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவமான குணாதிசயம், அதை வச்சு ஒரு பலன். அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டின் அதிபதியினுடைய பலனையும் தருவாங்க, அதை வச்சு ஒரு பலன். அதே மாதிரி அவங்க கூட யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அதை வச்சு அவங்களுடைய ஒரு பலன். அவங்களுடைய திருஷ்டி ஏற்படுவதனால் ஏற்படக்கூடிய பார்வை பலன். இன்னொரு 5வது தான் முக்கியமான பலன், அவங்க நட்சத்திரத்துல எந்தெந்த கிரகங்கள்லாம் போகுதோ அதை வைத்தும் அவர்களுடைய பலன்கள் மாற்றுவாங்க. அப்படின்னு ராகு கேதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 5 விதமான குணாதிசயங்கள் இருக்கும். குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. ஒருத்தர் குலதெய்வ அனுகிரகம் இருக்குன்னு ஒருத்தவரை நம்ம ஜாதகத்தை வச்சு பார்க்கணும் அப்படின்னா ராகுவை தான் முதல்ல பார்க்கணும். ராகு எங்க இருக்காரு, ராகுக்கு என்ன பார்வை இருக்கு, இப்போ எப்படி கோச்சாரத்துல போகுதுங்கிறத வச்சு தான் அவங்களுக்கு அந்த குலதெய்வ அனுகிரகம் இருக்கா இல்லையாங்கிறத சொல்ல முடியும். நிறைய மொழிகளை பேசணும், நம்ம வியாபாரம் வெளிநாடுகள்லாம் விஸ்தீர்ணம் அடையணும் அப்படின்னாலும் முதல்ல ஜாதகத்துல எதை பார்ப்பாங்கன்னா ராகு 11ஓட சம்பந்தப்படுதா, 9ஆம் பாவத்தோட சம்பந்தப்படுதா அப்படிங்கிறத வச்சுதான் முதல்ல நிர்ணயம் பண்ணுவாங்களே. கேதுவை பார்த்தீங்க அப்படின்னா அவர் இஷ்ட தெய்வத்தினுடைய காரகனாக இருப்பவர். குலதெய்வம் அப்படின்னு ஒன்று இருந்தாலும் நமக்கு ஒரு பிடித்த சாமியாக ஒரு சாமியை கும்பிடுவோம், அது எந்த சாமியாக இருந்தாலும் சரிதான். அப்படி இருக்கக்கூடிய அந்த சாமியினுடைய அனுகிரகத்தை தரக்கூடியவர் கேது பகவான். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் கேது பகவான். அப்படியேற்பட்ட அந்த ராகுவும் கேதுவினுடைய பெயர்ச்சியினால நமக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத முதல்ல பார்ப்போம். மேஷராசி ஆகிய உங்களுக்கு இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி எப்படியான பலன்கள்ங்கிறத கொஞ்சம் தெளிவா பாருங்க. முதல்ல மேஷ ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு ராகு வரார். இது வரைக்கும் 12ல இருந்தாரு, இப்போ 11ஆம் பாவத்துக்கு அப்படி மாறுறாரு. மற்ற கிரகங்கள்லாம் 12, 1ன்னு போகும், ஆனா ராகுவும் கேதுவும் மட்டும் 12, 11, 10ன்னு அப்படி இறங்கும். இப்போ 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், அதற்கு ராகு பகவான் வராருங்க. அதே மாதிரி கேது பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்திற்கு மாறுறாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். என்னன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம். அதே மாதிரி கேது 5ஆம் இடத்திற்கு வராரு. இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க. இந்த 12 ராசியிலேயே நிறைய நல்லது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு தான் அந்த ராகு கேதுவினால பெயர்ச்சினால ஏற்படுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12ல ராகு, அதே மாதிரி 6ல கேது. அதிகப்படியான கடன் சுமை உங்களுக்கு வந்திருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய பண வரவுகள் இருந்தாலும் செலவுகள் பார்த்தீங்கன்னா அதற்கு மேலேயே போயிட்டு இருக்கும். செலவு ஒரு பக்கம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உங்களுக்கு செலவுகள் போய் கொண்டு இருக்குங்க. ஆனால் இந்த ராகுவும் கேதுவும் மாறுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம். லாபஸ்தானத்திற்கு ராகு வந்துட்டாருங்க. அதனால உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
இந்த ராகுக்கு பார்வை உண்டு, அது நல்லா புரிஞ்சுங்க. ராகுக்கு 3ஆம் பார்வையும் 7ஆம் பார்வையும் 11ஆம் பார்வையும் உண்டு. அதே மாதிரி கேதுவுக்கும் பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவத்தை பார்ப்பார், அதே மாதிரி 7ஆம் பாவத்தை பார்ப்பார், 11ஆம் பாவத்தையும் கேதுவும் பார்ப்பார். இதனால உங்களுக்கு என்ன நன்மதிங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். முதல்ல இந்த ராகு இருக்கார் இல்லைங்களா, 11க்கு வர்றதுனாலங்க வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கிடைக்கும். வெளிநாடு செல்வதற்கான யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய ஆளுமை கொண்ட கிரக இடம். அதனால இந்த சனியாக முதல்ல ராகு மாறுகின்றார். சனி பகவானாக மாறும்போது என்னன்னா 10ஆம் இடத்திற்கும் அது 10ஆம் இடம் 11 ரெண்டுக்குமே ராகு இப்போ ஆதிபத்தியம் கொண்டவராக மாறுறதுனாலங்க ஜீவனஸ்தானம் வலிமையாகுது. ஏன்னா ஜீவனஸ்தானத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் 11ஆம் பாவத்துல போகும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னா, சொந்த தொழில் ஒன்று செய்து கொண்டு இருக்கிறீங்க அல்லது ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்காமலே இருக்குது. 10 வருஷமா வராங்க, இந்த சீட்டதில் தான் உட்கார்றாங்க, ஆனா எனக்கு எப்போதாங்க ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், இல்லை என்ன ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டேங்கிறாங்க, எனக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு செயல்பாடே கிடைக்க மாட்டேங்குதுன்னு எவ்வளோ பேர் வருத்தப்படக்கூடிய மேசராசிக்காரங்களை நான் பார்த்துருக்கேன். ஆனா இப்போ இந்த ராகு கேது மாறுறதுனால இந்த மாதிரி ரொம்ப அங்கலாய்ப்பா இருக்கிறவங்களுக்கு அந்த மாற்றம் ஏற்படும். உங்களுடைய நிர்வாகத்திலேருந்து உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமா ஒரு கௌரவத்தை கொடுக்க போறாங்க. பதவி உயர்வு உங்களை தேடி உங்களுடைய இடத்துக்கு வரப்போகுது. ஏன்னா ராகு நல்ல இடத்துக்கு வர்றதுனால. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேது 6ஆம் பாவத்திலிருந்து 5ஆம் பாவத்திற்கு வராரு. இதுல முதல்ல ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு கடன் சுமை குறையும். கடன் ரொம்ப நாளா தீராத கடன், ரொம்ப நாளா இருக்கக்கூடிய தீராத வியாதிகள், உடல் பிரச்சனைகள் அல்லது குடும்பத்துல ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த கேது 5ஆம் பாவத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு எல்லாத்தையுமே இதெல்லாம் நிவர்த்தி செஞ்சிருவாருங்க. ஒன்னா சொல்லணும் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு கடன் குறையும், அல்லது அதிக வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு கடனை, அல்லது உங்களுடைய கடனை உங்களாலேயே சமாளிக்க முடியாத சூழ்நிலை இருக்குன்னா அந்த அதிக வட்டிக்கு போகக்கூடிய கடன் குறைந்த வட்டிக்காக முதல்ல மாத்துவீங்க. அப்புறம் படிப்படியாக அந்த கடனையை முழுமையாக அடைச்சிருவீங்க. ஏன்னா இந்த 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் 2026 நவம்பர் மாசம் வரைக்கும் அதுல இருக்காரு. அதனால அது வரையில உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கடனை குறைச்சி இதுல இருந்து 4ஆம் பாவத்துக்கு 2026 நவம்பர் 13 மாறுவாருங்க. அவர் மாறுறதுக்குள்ளேயே உங்களை கடன் எல்லாத்தையும் நிவர்த்தி செஞ்சுட்டு தான் அவர் போவார். கடனை எல்லாம் அடைச்சு முடிச்சிருவீங்க நீங்க அதுக்குள்ளேயே. அப்புறம் 6ஆம் இடம் அப்படிங்கிறது ரோகஸ்தானம். மேஷராசிக்கு ரோகஸ்தானத்துல இப்போ கேது இருந்தார் இல்லைங்களா, அதனால குடும்பத்துல அதிகமா செலவு ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கே கூட வயிறு சார்ந்த ஏதாவது பிரச்சனையோ கால் சார்ந்த பிரச்சனையோ ஏற்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஆகி கொண்டிருந்தாக்குன்னா கொடுங்க, அது எல்லாத்தையும் மாற்றி கேது பகவான் 5ஆம் இடம் ஆரோக்கிய ஸ்தானம், அது மட்டும் இல்ல புத்திரஸ்தானம், அந்த இடத்திற்கு கேது வராததுனால உங்களுக்கு ஆரோக்கியமாக நீங்க இருக்க போறீங்க. டெய்லி என்னடா எப்ப பாரு மருத்துவ செலவு ஆகிட்டே இருக்க, மாசம் சம்பளத்துல ஒரு பகுதி குறிப்பிட்ட பகுதியை மருத்துவ செலவுக்குன்னே எடுத்து வச்சுட்டு இருக்கோமே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது மாறும் முதல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க, ரொம்ப நாளா குழந்தையே இல்லைன்னு ஏங்குறவங்க, ஏன் அப்படின்னா 5ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியம் கொண்டவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் இந்த 4ஆம் இடத்திற்கும் உங்களுக்கு சந்திரன் சம்பந்தப்படுகிறார். இந்த 5ஆம் இடத்திற்கு உண்டான தசா புத்திகள் உங்களுக்கு வரும்போதுதான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதனுடைய அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா மேஷராசிக்காரங்களுக்கு சிலருக்கு பாத்தீங்கன்னா 35-40 வயசுல தான் அந்த சூரிய திசை சந்திர திசைங்கிற அமைப்பு வரலாம்.
ஆனால் இப்போ இந்த கேது 5ஆம் இடத்துக்கு வர்றதுனாலங்க உங்களுக்கு அந்த சூரியனினுடைய ஆதிக்கத்தை கேதுவே கொடுக்க போறாரு உங்களுக்கு இப்போ. அதனால புத்திரஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுதுங்க உங்களுக்கு. ஆக்டிவேட் ஆகிறதுனால என்ன பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாகவோ அல்லது வேறு ஏதாவது ரீதியாகவோ உங்களுக்கு ரொம்ப ஒரு 35 வயசுக்கு மேல தாங்க உங்களுக்கு குழந்தைன்னு யாரோ ஜோதிடர் சொன்னாலும் கூட இப்போ கேது பகவான் அதை ஆக்டிவேட் பண்றபடி புத்திரஸ்தானத்திற்கு வர்றதுனால சூரியன் ஸ்தானத்திலே சூரிய திசையிலோ சூரிய புத்தியிலோ உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லி இருந்தாலும் கூட இப்போ கேதுவே உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விடுவார். அதனால குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான இடத்திலே கேது வருகிறார் உங்களுக்கு. அதனால ஒரு பெரிய பிளஸ் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ராகுவும் கேதுவும் பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலையும் அதே போல உத்திரம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல கேதுவும் மாறுறாங்க. இந்த பூரட்டாதி ஆகட்டும் உத்திரம் ஆகட்டும் இதுல ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய நட்சத்திரம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ ராகு குருவினுடைய பலனையும் 11ஆம் இருந்து அவர் செய்யணும். முன்னாடியே சொன்ன பாருங்க, என்ன நட்சத்திரத்துல இருக்காரோ அந்த அனுகிரகத்தையும் அவர் தருவாருங்க. அதே மாதிரி கேது இந்த இடத்துல சூரியனுக்கான அனுகிரகத்தையும் அவர் கொடுத்தே ஆகணும் உங்களுக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு கடன் தனியார்கிட்ட வாங்கியிருக்கீங்க, தனியார் பேங்க்ல வாங்கியிருக்கீங்க, இல்ல வேற ஏதோ ஒரு பிரச்சனையில ரொம்ப வட்டி கொடுத்து வாங்கியிருக்கீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு வர்றதுனால அரசாங்க ரீதியாக குறைந்த வட்டியிலே ஏற்படக்கூடிய கடனாக கூட அது மாறுவதற்கான வாய்ப்பை கேது உருவாக்குறாரு. அதே மாதிரி 11ஆம் இடத்துல குருவை ராகு உங்களுக்கு ஆக்டிவேட் பண்றதுனால குரு உங்களுக்கு 9க்கு உடையவர். அதனால ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க, இல்லது நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், இந்த வேலையில எனக்கு ஒரு நல்ல அபிவிருத்தி ஆகணும் அப்படின்னா நான் நல்ல ஒரு கோர்ஸ் படிக்கணும், அல்லது வேற ஏதோ ஒரு ஆட் ஆன் படிக்கணும், இல்லது நான் ஒரு வெளிநாட்டுக்கு போய் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், என்னை நான் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? ஆனா அதற்கான சூழ்நிலை உருவாகி இருக்குமானா உருவாகியே இருக்காது. ஏன்னா ராகு இப்போ 12ல இருந்தார். இப்போ அவர் குருவினுடைய நட்சத்திரத்துல முதல்ல அவர் மாறுறதுனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல உங்களுடைய திறனை நீங்க வெளிப்படுத்துவீங்க. உங்களுக்கு ஏற்பட வேண்டிய அறிவு, அதுவும் தொழில் சார்ந்த அறிவு வளரப்போகுதுங்க. நல்லா புரிஞ்சுங்க. தொழில் சார்ந்த அறிவு ஒரு மனிதனுக்கு வளர்ந்தாலே அவனுடைய வாழ்க்கையிலே செழுமைகள் அதிகரிக்கும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், தொழில் சார்ந்த அறிவு மிக மிக முக்கியம். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் சமயோசிதமான ஒரு புத்தி, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க. லாங்குவேஜ் ஸ்கில் ஆகட்டும் அல்லது ஒர்க் ரிலேட்டட் ஒரு விஷயமாகட்டும், அதே மாதிரி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஆகட்டும் மிக மிக முக்கியம். அதையெல்லாம் உங்களுக்கு தூண்டும்படியான இடத்துக்கு இப்போ ராகு வந்திருக்காருங்க. அதனால மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான இடத்திற்கு வந்திருக்காரு. இதுல இன்னொரு முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு 7ஆம் அதிபதியாக வருபவர் யாருன்னா சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானினுடைய நட்சத்திரத்துல கேது பகவான் போறாருங்க. அது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 28, 2025 இருந்து 2026 ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் கேது பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சுக்கிரனினுடைய நட்சத்திரத்துல போறாருங்க. இந்த சுக்கிர நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு 7க்கும் அதே மாதிரி மேஷராசிக்கு தனஸ்தானத்திற்கும் உடைய இடம். அந்த 2ஆம் இடமும் 7ஆம் இடத்தையும் அவர் ஆக்டிவேட் பண்றாரு. அதனால என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணத்தை கூட்டி வைப்பார். ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எல்லாம் பொருந்தி போகுது, ஆனா கல்யாணம் தட்டி போகுது. ஒண்ணு ஜாதகம்லாம் பொருத்தி இருக்கு, ஆனா போய் பார்த்தா எங்களுக்கும் அவங்களுக்கும் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பிடிக்கல, அல்ல மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா ப்ரொஃபைல் மேட்சா இருக்கு, வசதி வாய்ப்புகள் அந்தஸ்துகள் சேர்க்கையா இருக்கு, ஆனா ஜாதகம் பொருந்தல இப்படின்னு ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்ததுன்னா இப்போ அந்த கேது பகவான் சுக்கிரன் நட்சத்திரத்துல போற காலத்துல, ஏன்னா 7ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சம்பந்தம் வைக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமண வாய்ப்பு, அதாவது திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடும்.
அதே போல வந்து இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த கேது சுக்கிரனோட நட்சத்திரத்துல போறதுனால என்ன அமைப்பு வரும் அப்படின்னா, ரொம்ப நாளா வெளிநாட்டிலே இருக்காங்க உங்களுடைய வாழ்க்கை துணைவர், அல்லது வேலை நிமித்தமாக உங்க வாழ்க்கை துணைவரை நீங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கீங்க, அல்லது ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வந்து போச்சு, ஏதோ ஒரு மனஸ்தாபம், ஏதோ ஒரு விஷயத்தை யாரு சேர்றது யாரு விட்டு கொடுத்து போகிறதுன்னு தெரிஞ்சுக்காம நீங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு சங்கடம், ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால நீங்க பிரிஞ்சு இருக்கீங்க, அல்லது குழந்தை படிப்புக்காக பிரிஞ்சு இருக்கீங்க. அப்படிலாம் இருந்தாலும் கூட எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை துணைவருடன் சேர்ந்து இருப்பதுங்கிறது எல்லாருக்கும் ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஆசை. அப்படியாக அந்த ஆசையை பூர்த்தி செய்யும் விதமாக கேது பகவான் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல போகக்கூடிய அமைப்புல நீங்க போவீங்க. அதனால வந்து ரொம்ப நல்ல அமைப்பு. முன்னாடி திரும்பவும் சொல்றேன், ஜூன் மாதம் 28ஆம் தேதி இந்த 2025 இருந்து 2026 ஜனவரி மாசம் 2ஆம் தேதி வரை இந்த சமயத்துல உங்களுடைய வாழ்க்கை துணைவருடன் சேருவது, அதே மாதிரி திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் நடைபெறுவது போன்ற எண்ணற்ற நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்காரு. இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் அவருடைய சொந்த நட்சத்திரத்திலே போவார். அதாவது சாதாரணமா நம்ம ஒரு நல்ல கார் ஓட்டக்கூடிய நபர், நம்மளுடைய ஃப்ரெண்டு காரை ஓட்டுறோம். அப்ப நம்ம எப்படி ஓட்டுவோம்? ரொம்ப நிதானமா பார்த்து ஓட்டுவோம். நமக்கு பிடிச்ச கார் நம்ம வச்சிருக்கிறோம், நம்ம வீட்டுல இருக்கு. ஆனா அதே காரை நம்ம ஓட்டுறோம், எப்படி ஓட்டுவோம்? 2க்கும் நம்ம மாத்தி எப்படி ஓட்டுவோம் இல்லையா? அது மாதிரி அவருடைய சொந்த நட்சத்திரத்திலே ராகு போகிறாருங்க. அது எப்ப அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நவம்பர் 1 2025 இருந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2026 மே மாசம் 8ஆம் தேதி வரைக்கும் சொந்த நட்சத்திரத்துல போறாரு. அதனால அந்த சமயத்துல உங்களுக்கு 11ஆம் இடம் வலிமை ஆகுது. அதனால வந்து அந்த சமயத்துல ஒரு செயல் தொடங்கினீங்கன்னா அதுல வெற்றி அடைவீங்க. ஒரு பெரிய போட்டி ஏற்பட்டதுன்னா, ஏதோ ஒரு போட்டி ஏற்படுதுன்னா அதுல நீங்க வெற்றி அடைவீங்க. வெளிநாடு போவதற்கு நிச்சயமான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகுதுங்க மேசராசிக்காரங்களுக்கு. அப்புறம் நீண்ட நாளா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்ன அப்படின்னா, ஒரு வேலை செய்யும் போது இன்னொரு பிசினஸ் செய்யணும், அல்ல நான் ஏற்கனவே ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு வந்து பார்ட் டைமா இன்னொரு பிசினஸ் சேர்த்து ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தா சரிதான், அல்லது வந்து வேலையே கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான், அவங்களுக்கு இந்த 11ஆம் இடத்துல ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் போகக்கூடிய அந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா அபரிமிதமான வளர்ச்சி ஆவீங்க. திடீர் யோகம் உங்களுக்கு உண்டு. இதுல நீங்க இந்த சமயத்துல எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகுவாகட்டும் அல்லது கேதுவாகட்டும் 2மே பகை வீடுகளில் போகிறாங்க. அதனால நீங்க வந்து பேச்சுவார்த்தையில ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையும் விரோதிக்கும்படியான பேச்சுகளை நீங்க பேசாம இருக்கணும். ஏன்னா உங்களுடைய 11ஆம் இடம்ங்கிறது பகை வீடாக மாறுது. ராகுக்கு கேதுவுக்கும் பகை வீடு. ஆனா இந்த இடத்துல மட்டும்தான் 2மே ராகு வந்து இருக்கக்கூடிய இடத்துலயும் சரி, கேது கொண்டு இருக்கக்கூடிய இடத்துலயும் பகை வீடா மாறுதுங்க. அதனால இந்த பேச்சுவார்த்தை பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு முதலீடு செய்றீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க, அல்ல யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் மேசராசிக்காரங்க இந்த ராகு கேதுவினால. அதே மாதிரி வந்து இந்த மக நட்சத்திரமாக இருக்கக்கூடியது வந்து கேதுவினுடைய ஆதிக்கம் கொண்ட அந்த நட்சத்திரம். அதுல சொந்த நட்சத்திரத்துல கேது போறாருங்க. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாசம் 10ஆம் தேதி 2026 வரை கேது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல போறாரு. அதனால வந்து அந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளால உங்களுக்கு கௌரவம் ஏற்படும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். குழந்தைகள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பேரை எடுத்து கொடுப்பாங்க. உங்க பையன் படிக்கவே இல்லைன்னு உங்களை கம்ப்ளைண்ட் பண்றவங்க கூட உங்க பையன் அப்படிவித ஒரு நல்ல பையனை நீங்க வளர்த்திருக்கீங்கன்னு உங்களுக்கு பேர் எடுத்து கொடுப்பாங்க. சமூகம் போற்றும்படியான உயரிய செயலை செய்து உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் நல்ல பெயர் எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னா அப்படியான சூழ்நிலைகள் இந்த கேது பகவான் உங்களுக்கு உருவாக்குறாரு. இந்த ராகு கேதுவினால ஏற்படக்கூடிய சில உபாதைகள் சொன்ன மாதிரி பேச்சுல
கவனமா இருக்கணும். உறவினர்களுடைய அணுகுமுறையில கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா முதலீடுகள் செய்வதிலையும் நீங்க ரொம்ப கவனமா இருந்துட்டீங்கன்னா ரொம்ப டாப்பா இருப்பீங்க. இந்த சமயத்துல எல்லாம் நீங்க ரொம்ப முக்கியமா வழிபாடு செய்ய வேண்டியது யாரான்னு பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. முதல்ல குலதெய்வத்துக்கு வருடத்திற்கு ஒரு முறை நிச்சயமா போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நீங்க கண்டிப்பா வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வாரத்துல ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது திங்கட்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ அல்லது வந்து சனிக்கிழமையோ ஒரு நாள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளையார், அந்த பிள்ளையாருக்கு அருகம்புல்ல போய் சாத்துங்க, போதுமானது. அருகம்புல்ல சாத்தி அவர் தோப்புக்கரணம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. வாழ்க்கையில எல்லாம் வெற்றி தான். இப்ப பாருங்க, ராகுவும் கேதுவும் அவங்களுடைய அந்த இடத்துல இருக்கிறத வச்சு ஒரு பலனை நம்ம பார்க்கிறோம். இந்த பலன் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் எந்த இடத்துல இருக்காங்களோ, ஏன்னா முன்னாடியே சொன்ன பாருங்க, ஒரு நல்ல ஜோதிடர் என்பவர் ராகுவை வைத்தும் கேதுவை வைத்து மட்டுமே பலன் சொன்னா போறோம், 80% அவங்க மார்க் வாங்கிடலாம். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 5 விதமான தன்மை மாற்றங்கள் அவங்களுக்கு இருக்கு. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகுவும் அதேதுவும் இந்த கோச்சாரத்தை எவ்வளவு தூரம் அவங்க கிரகிச்சு உங்களுக்கு பலனை வழங்க போறாங்கிறது நல்லா புரிஞ்சுங்க. அதனால உங்களுடைய தனித்துவமான ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் ஒரு ஆலோசனை வாங்கிக்கங்க.